ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து டாப் லோடு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடில் இருக்கும்ல ரவுண்டாக பால் மாதிரி, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அப்பா என்ன அழுக்கு! அந்த மூடியிலையுமே உள்ளேயுமே வந்து சரியான அழுக்கு சேர்ந்துருக்கு ரெண்டு பக்கமும். அப்படியே அந்த சென்டரில் இருக்கும்ல, அந்த நடுவில் இருக்கக்கூடிய மூடியை ஃபஸ்ட்டு வந்து கழட்டிக்கணும். அது நான் வந்து நைஃப் வச்சு எடுத்து பார்த்தேன், ஆனால் வரலை. நைஃப் தான் உடையிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ஸ்க்ரூவும் இருக்கும்ல, ஸ்பேனர் மாதிரி, அதை வச்சு நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தான் ரிமூவ் பண்ணேன். உள்ளே ஃபுல்லாக சரியான அழுக்கு சேர்ந்துருந்துச்சு. இதான் மூடி. ஃபஸ்ட்டு அந்த அழுக்கை ஃபுல்லாக நான் வந்து நகர்த்தி விட்டுட்டு உள்ளே வந்து நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டு உள்ளே வந்து ஸ்க்ரூ இருக்குது, அதை வந்து நான் இப்போது ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த இதை வந்து ரவுண்டாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து ரிமூவ் பண்ணணும். உள்ளேயுமே வந்து சரியான அழுக்கு சேர்ந்துருக்கு. எவ்வளோ அழுக்கு! எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கு தான். தண்ணி மட்டும் ஸ்ட்ரெயின் ஆகி வெளியில் போயிட்டு அழுக்கு அப்படியே சேர்ந்துருக்கு. இது நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கையாவது க்ளீன் பண்ணால் வாஷிங் மிஷின் நல்லா உழைக்கும். இப்போ அந்த ரவுண்டாக நம்ம கழட்டணும்ல, அதை தான் வந்து கழட்டியிருக்கேன். ஓ மை காட்! இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கர அழுக்கு. அப்படியே சாக்கடை போகும்ல, அந்த மாதிரி வந்து அழுக்கு வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதில் வந்து இதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் கழட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் அதனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து கழட்டவே முடியலை. சரி ஓகே, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் விட்டுட்டேன். ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு. இது வந்து இன்னொன்று 2 ரவுண்டு எடுத்தோம்ல, அதில் இன்னொரு ரவுண்டு பாருங்கள், அழுக்க பாருங்கள். இவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லிட்டு நானே நினச்சே பார்க்கல. ஒருவேளை ரொம்ப நாள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை வந்து க்ளீன் பண்ணி இப்போ தான் நான் வந்து அது பண்ணக்கூடிய ஒரு டைமிங் வந்து அமைஞ்சிருக்கு. இனிமேல் வந்து ஒரு மந்த்லி 1 டைம் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடணும். அந்த அதிலே வந்து இன்னொன்று கழட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. சரி ஓகே, இதை வச்சு இந்த ஸ்க்ரூ இந்த ஐ மீன் இந்த ஸ்பேனர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது வந்து வந்துடுச்சு. அதுக்குள்ளேயுமே நிறைய அழுக்குன்னு இருந்துச்சு, தேங்கி இருந்துச்சு.
இத வந்து நம்ம கழட்டி வந்து க்ளீன் பண்றது வந்து பெருசு கிடையாது. அத வந்து பார்த்து நம்ம கழட்டணும். அத பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும். உடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு வேலைக்கு வந்து இரு வேலை மாரி ஆயிரும். ஸோ அத வந்து ரொம்ப வந்து ஆ ரொம்ப கவனமா வந்து அத ஹேண்டில் பண்ணணும். இப்போ அந்த மிஷினுக்குள்ள இருந்துச்சுல்ல, அதையுமே வந்து நல்லா சோப்பு போட்டு ஐ மீன் நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழ வந்து அதையும் வந்து கொஞ்சம் சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 2 அதையுமே தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா வழுக்கு வழுக்குன்னு இருந்துச்சு. ஸோ ஏதாவது ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும். நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து செல்ஃபாக க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு மூடி இருக்குல்ல, அதையுமே வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதுலேயுமே நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திருப்பி அந்த இதையும் ரவுண்டையும் அதிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். அப்புறம் அந்த சின்ன மூடி இருக்குல்ல, அதையுமே நல்லா உடஞ்சிடாம சேஃபாக வச்சு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ரவுண்டெல்லாம் கழட்டி வச்சுருந்தேன்ல, அது வந்து பயங்கர அழுக்காக இருந்துச்சு. அப்படிங்கிறனால கொஞ்சம் சர்ப்பு பொடி போட்டு அதை நல்லா ஊற வச்சுருந்துச்சு. ஊற வச்சு நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதே இடத்துல வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 2 ரவுண்டையுமே வந்து அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரீ டைமில் நம்மளே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.